ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்கிறாருங்க. அதாவது இருந்ததும் போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காருங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் பார்த்திங்கன்னா போன வருடம் பார்த்திங்கன்னா சண்டையிட்டு அதிமுகவோட அந்த செயலகமே பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கப்பட்டதுங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கட்சி ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள், அதாவது என்ன அப்படின்னா நிறைய ஃபைலுங்க, அப்புறம் லேப்டாப்புங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் பார்த்திங்கன்னா அடித்து உடச்சிட்டு ஓடிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா சிவி சண்முகம், மக்களவையோட எம்பி சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா இதை காவல்துறையில் பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருந்தாருங்க. இந்த பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு தான் உரியது அப்படின்ற மாதிரி. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு முறையிலும் நடைபெறாததுனால இப்போ சிபிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக சிபிஐடிக்கு போனதுனால பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா இனிமேல் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு காவல் நிலையத்துக்கு திரும்பி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அந்த பொருட்கள் அனைத்தும் அதிமுகவுடையதை எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்ட்டு சிவி சண்முகம் சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் உரித்தானது அப்படின்ட்டு அந்த வழக்கு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழுவான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே உரித்தானது அப்படின்ற மாதிரி சட்டம் வர முன்னே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த சட்டம் வந்துடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இருந்ததும் போச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் கதறிட்டு இருக்காருங்க. ஏங்க இவருக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ சிபிஐடி விசாரிச்சு அப்படின்னாங்கன்னா நீதிமன்றத்திலே பார்த்திங்கன்னா வழக்கு இருக்கிறதுனால கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தாங்க ஒரு அவர் பக்கம்தான் பார்த்திங்கன்னா கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அவர் பக்கம்தான் பார்த்திங்கன்னா நியாயம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவர் தான் அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பொதுக்குழு யார் கூட்டுறாங்க, பொதுச் செயலாளராக யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தாங்க அந்த உரிமைகள் அனைத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதாங்க இறுதி முடிவு அப்படின்னு இருக்கேன். ஆனால் ஓபிஎஸ் தரவினர் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் எங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தான் காலாவதியாகும், அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயந்துட்டு இருக்காருங்க நம்ம ஓபிஎஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.